இந்த வாரம் நம்ம சிந்திக்கும்படியாக நம்முடைய பேராயம் நமக்கு கொடுத்திருக்கிற ரொம்ப அழகான தலைப்பு. நீங்க பாப்பீங்க ஸ்கிரீன்ல. லெந்து நாட்கள் ஒரு மீட்பின் காலம். வந்துச்சா ஸ்கிரீன்ல? ரைட். லெந்து நாட்கள் ஒரு மீட்பின் காலம். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க லெந்து நாட்களுக்கு? எத்தனை பேர் 2 நாட்களுக்கு ரெடியா இருக்கீங்க? என்னெல்லாம் புது புது காரியங்களை நீங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறீங்க இந்த லெந்து நாட்களை செய்யும்படியாக? சொல்லுங்க பாப்போம். சத்தமா. கோபப்படக்கூடாது. ரைட், வெரி குட். நான் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ரைட். அப்புறம் வேற உங்களுடைய காரியங்கள், நான் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு யோசித்திருப்பீங்க லெந்து நாட்கள்ல. என்னென்ன காரியங்கள்? யாரும் ஒன்னும் யோசிக்கவே இல்லையா? சொல்லுங்க. ஏதாவது புதுசா ஒன்று சொன்னீங்கன்னா அதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். மற்றவங்களும் சத்தமா சொல்லுங்க. புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு யோசித்து இருக்கிறாங்க. சரி, முதல்ல என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க, அப்புறம் நம்ம செய்ய வேண்டியதை பேசலாம். நான் இதெல்லாம் செய்யக்கூடாது இந்த லெந்து நாட்கள்ல அப்படியே யோசிக்கிறேன் ஐயா அப்படின்னு. கத்தி பேசக்கூடாது. ரைட். அப்புறம் எரிச்சல் படக்கூடாது. அப்புறம் சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க. கோபப்படக்கூடாது. ரைட். அப்புறம் ரொம்ப யோசிக்க கூடாது, ஓவர் திங்கிங் இருக்க கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. ரைட். அப்புறம் வேற வெளியில இருக்கவங்க ஏதாவது, ஐயா நான் இந்த லெந்து நாட்கள்ல இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறது சொல்றீங்க. எல்லாம் அப்படியே கீழே குனிஞ்சுக்கிட்டே சொல்றீங்க. சொல்றத தைரியமா சத்தமா சொல்லுங்க. 2 டீக்கு மேல குடிக்க கூடாது. ரைட், சிறப்பானது. வேற வேற ஏதாவது சொல்லுங்க. வேற ஏதாவது? அப்ப எல்லாமே நல்லதான் பண்றீங்க. நான் இதை செய்யக்கூடாது நீங்க எதுவுமே என்ன பண்ணல, முடிவு பண்ணல. ரைட். சரி, என்னெல்லாம் செய்யலாம்னு யோசிச்சிருக்கீங்க இந்த 40 நாட்கள்? கடவுளுக்கு அதிக நேரத்தை கொடுக்கணும். ரைட். அப்புறம் அதிகமாய் வேதத்தை வாசிக்கணும். ரைட். அப்புறம் அதிகமாய் நேரத்தை செலவழிக்கணும் கர்த்தருடைய பாதத்துல. அப்புறம் 40 நாள் காலைல, ரொம்ப அழகான பதில். ரைட். 40 நாள் டெய்லி காலைல பைபிள் ஸ்டடிக்கு வரணும். ரைட். அப்புறம் வேற நல்ல ஊழியம் செய்யணும் 40 நாள் அம்மாவங்க. ரைட். வேற மற்றவங்களும் அமைதியாவே இருக்கிறீங்களே. சரி, வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, நீங்க என்ன யோசிச்சிருக்கீங்க? 40 நாள் டயட்ல இருக்கணும். சூப்பர். அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடக்கூடாது. யாரோ சொல்ற? வேற சொல்லுங்க. யூத் பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்களா இருக்கிறீங்க, நிறைய சொல்லுங்க. இந்த 40 நாள் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். 8 மணி நேரம் தூங்கணும். உண்மையிலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் 8 மணி நேரம் தூங்குவது. ஏன்னா 8 hours ஸ்லீப்ன்றது மஸ்ட். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் தூங்கிட்டு இருக்கிறோம். 8 மணி நேரம் நல்லா தூங்கணும். ரைட். அப்புறம் நான் உபவாசத்தில் இருக்கிற அந்த ஆகாரத்தை இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும். ரைட். அம்மா சூப்பரா சொன்னாங்க. வேற நானே பேசிட்டு இருக்கிறேன், நீங்க பேசுங்கனாலும் பேச மாட்டேங்கிறீங்க. போன் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. டிஜிட்டல் ஃபாஸ்டிங். ரைட். அப்புறம் மற்றவங்களா? நான் ரொம்ப கரெக்டா இருக்கிறேன், அதனால நான் எதுவும் மாற்ற விரும்பலன்றீங்களா? அவ்வளவுதானா? ஏதாவது புதுசா நான் எதிர்பார்த்தேன் இந்த ஆண்டு. ரைட். லெந்து நாட்கள் இப்போ நீங்க சொன்னதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறேன். இப்ப அடுத்த கேள்வி, லெந்து நாட்கள்லாம் என்னன்னு சொல்லுங்க. பைபிள் இருக்கா? இல்ல, என் கேள்வி என்னன்னா, ஃபர்ஸ்ட் லெந்து நாட்கள் பைபிள்ல இருக்கா அப்படின்னு இல்ல. சரி, ரைட். லெந்து நாட்கள்லாம் என்ன இப்ப அது சொல்லுங்க. ஓகே. அப்புறம் சுயத்தை வெறுக்கிறது. அப்புறம் ஒரு உங்க பிறப்புல இருந்து நிறைய வாட்டி நீங்க கேட்டு இருக்க வார்த்தை தான் இது. லெந்து நாட்கள், லெந்து நாட்கள், இல்லைன்னா உபவாச நாட்கள், தவசு நாட்கள்,
இல்லைன்னா என்ன சொல்றோம், நம்ம பாடுகளின் நாட்கள் நிறைய சொல்றோம். இது எதுக்காக நாம் அனுசரிக்கிறோம்? சுய பரிசோதனை செய்வதற்காக. ரைட். லெந்த நாட்கள் நம்ம நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். அம்மா சொன்னது போல இப்போ நீங்க இந்த உலகத்தை திரும்பி பார்த்தீங்கன்னா நிறைய செடியெல்லாம் இருக்கும், இலைகளே கொட்டிட்டு இருக்கோம். நான் காலை சர்ச்லேருந்து சர்ச்சுக்கு கிளம்பி வரும்போது கார்டனர் ஒரே கம்ப்ளைண்ட், ஐயோ ஒரே இலையா கொட்டி கிடக்குது, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்ன பண்றேன் நான் பெருக்கிட்டே இருக்கிறேன், அவ்வளோ இலை கொட்டுது அப்படின்னு. அப்பதான் நான் சொன்னேன், இது என்ன காலம்? இலைவேநீர் காலம், இலையுதிர் காலம். இந்த இலையுதிர் காலத்துல என்ன பண்ணும், செடிகள் கொடிகள் தங்களிடத்தில் இருக்கின்ற இந்த பழைய இலைகளை அது என்ன பண்ணிடும், உதிர்த்து புதிய இலைகளை அது புதுப்பிக்கும், அது முளைத்து வரும். காரணம் என்னவென்றால் பழையவைகள் ஒழிந்தானா புதியவைகள் வரும். புதியவைகள் எப்படிப்பட்டதா இருக்கும்னா பழங்கள் காய்கள், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும், இந்த இலைவேதிர் காலத்துக்கு அப்புறம் தான் மறுபடியும் வளரும். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் வளரக்கூடாதபடிக்கு, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி உலக வாழ்க்கையிலும் நான் வளரக்கூடாதபடிக்கு என் கிட்ட இருக்கிற அந்த பழசு, என்ன பழசு சொல்லுங்களேன், தேவையில்லாதது என்னெல்லாம் வச்சிருக்கிறீங்க? சர்ச்சுக்கு உட்காந்தா சர்ச்சில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம வெளியே உட்காந்து செல்போன் நோண்டுறது, உள்ள உட்காந்து செல்போன் நோண்டுறது, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றது, ஃபேஸ்புக் யூஸ் பண்றது, இதெல்லாம் என்னது? தேவையில்லாதது. இதெல்லாம் என்ன பண்ணிடலாம்? சர்ச்சுக்கு வரும்போது என் போன் என்ன பண்ணிடலாம், சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம், சைலண்ட்ல போட்டலாம், இன்டர்நெட் மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிடலாம். அதே போல வேற என்னெல்லாம் பழையவைகள் இருக்குது? நீங்க சொன்னீங்களே, கோவப்படுகிறது, சண்டை போடுறது, கத்தி பேசுறது, நிறைய இருக்குது. அப்ப எதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேனோ அந்த குப்பைகளை எடுத்து என்ன பண்ணிடணும், வெளியில கொட்டிடணும். கொட்டிட்டு இப்ப புதிய மனுஷனாக நான் என்னை மாற்றிக்கொள்வதற்கு என் கிட்ட இருக்கிற குறைகளை முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற எல்லாருக்கும் இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா, நான் நல்லவன். என்னது சொல்லுங்களேன், நான் நல்லவன், மத்தவன் எல்லாம் கெட்டவன். அதுதான் உண்மை. இப்போ நான் உங்களை சிந்திக்க சொன்ன வந்த உடனே நிறைய பேரு நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், அடுத்தவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனை. முதல்ல என்கிட்ட என்ன சார் பிரச்சனை இருக்கு, அம்மா என்கிட்ட முதல்ல என்ன பிரச்சனை இருக்கு நான் முதல்ல யோசிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அடுத்தவங்க கிட்ட இருக்கிறத, நீ இதை செய்றிய, நீ இதை பண்றிய, நான் அதை பண்றேன் அப்படின்றது பிரச்சனை இல்லை, நான் என்ன பண்றேன். ஒரு வாட்டி ஒரு சின்ன குழந்தைய அவங்க அம்மா மகாத்மா காந்தி கிட்ட கூட்டு போனாங்களாம். யார்கிட்ட? மகாத்மா காந்தியடிகள் கிட்ட. காந்தி கிட்ட கூட்டு போய், பாபுஜி இந்த பிள்ளை நிறைய சாக்லேட் சாப்பிட்றான், தயவுசெய்து இவன் என்ன பண்ண சொல்லுங்க, சாக்லேட்டு சாப்பிட வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு. காந்தியடிகள் என்ன சொன்னா தெரியுங்களா, போயிட்டு 1 மாசம் கழிச்சு வாங்கினாராம். என்னது? போயிட்டு 1 மாசம் கழிச்சு வாங்கினாராம். இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, சரி போயிட்டாங்க. போயிட்டு அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிட்டாங்க. 1 மாசம் கழிச்சு திருப்பி அந்த குழந்தைய கூப்பிட்டு வந்தோன்னே காந்தியடிகள் உட்கார வச்சு ஒரு 1/2 மணி நேரம் அந்த குழந்தைகிட்ட பேசினாரா, இந்த மாதிரி நீ சாக்லேட் சாப்பிடாத, சாக்லேட் சாப்பிட்டா உனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வரும், பல்லெல்லாம் சொத்தையாயிடும், உனக்கு வயிற்று வலி வரும், அப்படி இப்படி சொல்லி 1/2 மணி நேரம் அந்த குழந்தைக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாரா. இப்போ அடுத்து அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய கேள்வி, பாபுஜி இதை நீங்க போன மாசம் நான் கூப்பிட்டு வந்தல, அப்பயே என்ன பண்ணிருக்கலாம், சொல்லியிருக்கலாம்ல, ஏன் அப்ப சொல்லாம இப்போ 1 மாசம் கழிச்சு வர சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் காந்தியடிகள் சொன்னாரா, அதுவரையில நானும் என்ன பண்ணிட்டு இருந்தேன், சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருந்தேன். முதல்ல இந்த குழந்தைக்கு அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிருக்கணும், அதை செய்யாம. அப்போ ஒரு விஷயத்தை நான் மற்ற இடத்தில் எதிர்பார்க்கும் போது அந்த விஷயத்தை நான் என்ன பண்ணிருக்கணும், செய்யணும். நான் ஒரு விஷயத்தை செஞ்சாதான் அடுத்தவனை நான் என்ன பண்ணணும், செய்யின்னு சொல்லணும். அடுத்தவன் இதை செய்யக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறல்ல, அப்ப அந்த விஷயத்தை நான் என்ன பண்ணக்கூடாது. இது யார் சொன்னதுன்னா இயேசு ஆண்டவர் சொன்னார், அடுத்தவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அதையே நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்க. யார் சொன்னது? அப்ப அடுத்தவங்க உங்ககிட்ட கோபப்படக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறோம்ல, சார் முதல்ல நீங்க கோபப்படாதீங்க. நான் அடுத்தவர்களிடத்தில் கோபப்படுவாத போது அவர்கள் என்னத்துல என்ன பண்ண மாட்டாங்க, அடுத்தவங்க என்கிட்ட உயர்த்தி பேசக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறல, அப்ப நான் அடுத்தவங்க இடத்துல என்ன பண்ணக்கூடாது, உயர்த்தி பேசக்கூடாது. அப்போ நான் மற்றவரிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறேனோ அவைகளை நான் மற்றவர்களுக்கு செய்கிறேனான்றது யோசித்து பாருங்க.
இன்னைக்கு நீங்க யோசித்து பாருங்களேன், அடுத்தவங்க வந்து இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க, அவங்க இதை சொல்றாங்க, இதை செய்யறாங்க, அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க, அப்படி பண்றாங்க, மற்றவர்களை குறை சொல்லி கொண்டிருக்கிற நான் என்னிடத்தில் 1000 குறைகளை வைத்துக் கொண்டிருக்கிறேன். என் பிரச்சனைன்னு வரும்போது நான் வந்து வக்கீலா மாறிடுறேன். என் பிரச்சனைன்னு வரும்போது நான் என்னவாயிடுறேன்? வக்கீலா மாறிடுறேன். அப்படின்னா அருமையான நீதிபதி அவர்களே, என் கட்சிக்கார இது வேணும்னே செய்யல, தெரியாம தான் செஞ்சான், அவன் இதை தொடர்ந்து செய்யறது கிடையாது, இவன் செய்யற மாதிரி எல்லாரும் செய்யறாங்க, அதனால இவன் பாவியே கிடையாது. என்ன பண்றோம்? நம்முடைய பிரச்சனைகளுக்கு வாதாடுறோம். இதே அடுத்தவன் அந்த பிரச்சனையை செஞ்சவன கண்டிப்பா அவன் அதை செஞ்சிருக்கிறான். அவன் யாரு? பாவி. அவன் யாரு? பாவி. பாவியிலும் மகா பாவி. அவன் வந்து மகா பாவக்காரனாக இருக்கிறான். அவனை கண்டிப்பா நம்ம என்ன பண்ணோம்? தண்டிக்கணும். அப்ப என் பிரச்சனைக்கு நான் என்னவாயிடுறேன்? வக்கீலாயிடுறேன். அடுத்தவன் பிரச்சனைக்கு ஜட்ஜா மாறிடுறேன், நீதிபதியா மாறிடுறேன். அப்போ நான் என்னை சுய பரிசோதனை செய்து கொண்டு தான் அடுத்தவனை நான் போய் கேள்வி கேட்க முடியும். இப்ப இதுல இருந்து என்பது முதல்ல நான் மீட்கப்படணும். முதல்ல யார் மீட்கப்படணும்? நான் மீட்கப்படணும். நான் மீட்கப்பட்டால் தான் அடுத்தவர்களை நான் மீட்புக்குள்ளாக நடத்த முடியும். நீ ரொம்ப அழகான வசனங்கள் 4 திருமறை பகுதியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு மாயமாலத்தை நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம். ஒரு ஜீனா வர்க்கு போட்டு இந்த கிறிஸ்தவம் அமைந்திருக்கிறது. என்னன்னா, லெந்து நாட்கள் வந்துட்டா போதும், நிறைய பண்றோம் நம்ம எல்லாமே. ஆனா இது எல்லாமே வெளிப்புற தோற்றங்களாவே அமைந்து போயிடுகிறது. இன்னைக்கு அந்த புக்ல கூட நான் அது ரொம்ப எழுதியிருக்கிறேன். உள்புற மாற்றங்கள் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதுங்க, எல்லாமே வெளியே தான். என்ன வெளிப்புற தோற்றங்கள் அப்படின்னா, எல்லாரும் பார்க்குற மாதிரி உபவாசம் இருக்கிறோம், எல்லாரும் பார்க்குற மாதிரி நோன்பு இருக்கிறோம், எல்லாரும் வந்து நம்மளை பாராட்டுற அளவுல நம்ம நடந்துக்கிறோம். ஆனா என் உள்ளான மனசு மாறி இருக்கிறதா? Does my inner person has been changed? அதுதான் கேள்வி. இயேசு ஆண்டவர் இங்க ஏசாயா நூல்ல கடவுள், யாவே கடவுள் சொல்றாரு, உங்க நோம்பை நான் வெறுக்கிறேன். சார், நீங்க உபவாசம் இருக்காதீங்க. உங்க உபவாசம் எனக்கு எப்படியா இருக்கா? நல்லா இல்ல, அருவருப்பா இருக்கு. தயவுசெய்து உங்க உள்ளத்தை மாற்றிக்காம நீங்க உபவாசம் இருந்தீங்கன்னா அந்த உபவாசம் எப்படிப்பட்டதா இருக்குதா? அருவருப்பா இருக்கிறது. எடுத்து வாசிங்க. இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஏசாயா நூல் 58ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை வாசிங்க. இப்ப வந்து ஜனங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க. எந்த ஜனங்க? சிறையிருப்புல இருக்கிற இஸ்ரவேல் மக்கள் யாவே கடவுளத்துல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஆண்டவரே, நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீ நோக்காமல் இருக்கிறது. நீங்க கூட நிறைய நேரத்தில் உபவாசம் பண்ணீங்க, ஃபாஸ்டிங் பிரேயர் இருப்பீங்க, 18 நாள் 30 நாள் 40 நாள் இல்ல ஒரு பொழுது இப்படி அப்படின்னு நம்ம உபவாசம் இருக்கிறோம். ஆனா நம்ம உபவாசம் இருந்து நம்ம ஜெபிக்கிறதுக்கு பதில் வருகிறதுனா வரதில்லை. ஏன் வரதில்லை? அதுதான் கேள்வியா எழுப்புறாங்க இஸ்ரவேல் மக்கள். ஆண்டவரே, நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீ நோக்காமல் இருப்பது என்ன? Why you not responding us? ஏன் நீங்கள் எங்களுக்கு பதில் அளிக்க மாட்டேங்கிறீர்கள் என்ற கேள்வியை எழுப்பும் போது அவங்க தொடர்ந்து இன்னொரு கேள்வி வைக்கிறாங்க. வாசிங்க. ஆண்டவரே, நாங்கள் எங்க ஆத்துமாக்களை ஒடுக்குறோம், சாப்பிட மாட்டேங்கிறோம், கறி சாப்பிட மாட்டேங்கிறோம், மல்லிப்பூ வச்சுக்க மாட்டேங்கிறோம், நல்ல புடவைகளை கட்டிக்க மாட்டேங்கிறோம், நல்ல எங்களை ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறோம், மேக்கப் பண்ண மாட்டேங்கிறோம், நாங்க இதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறோம், நாங்க அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறோம். நாங்க வைக்கிற எங்களுடைய ஆத்துமாக்களை ஒடுக்கி உங்களுடைய பார்வையில நாங்க கொண்டு வந்து நிற்கிறோம். அதை நீங்க என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க? அறியாமல் you never knew about it. நீங்கள் அதை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறீங்க. அறியாமல் இருக்கிறது ஏன் இஸ்ரவேல் மக்கள் கேள்வி எழுப்புறாங்க. இந்த கேள்வி நியாயமா இல்லையா? உண்மையிலே நியாயமான கேள்விதான். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உபவாசம் இருக்கிறேன், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நோன்பு இருக்கிறேன், இவ்வளவு லெந்து நாட்கள் நான் இதை பண்றேன் அதை பண்றேன், கர்த்தாவே நீ ஏன் என் நோன்புக்கு என் உபவாசத்துக்கு நீங்க பதில் அளிக்க மாட்டேங்கிறீங்கன்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இப்ப நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க அதுக்கு? அப்படி ஒரு கேள்வி வச்சா ஏன் ஆண்டவர் நம்முடைய உபவாசத்துக்கு பதில் அளிக்க மாட்டேங்கிறார்? சொல்லுங்களேன். ரைட். அதே ஏசாயால நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது கடவுள் நம்முடைய உபவாசத்தை வெறுக்கிறது காரணம்னா நம்முடைய உபவாசத்துல எது இல்லையா? இறை அன்பு இல்ல. முதல் பாயிண்ட் அதான் நான் சொல்ல வந்தேன். உங்கள் என் உபவாசத்தில் கடவுள் மேல் வைத்திருக்கிற அன்பு இல்ல. நான் ஏன் உபவாசம் இருக்கிறேன்? ஏன்னா கடவுள் இது எனக்கு செய்யணும்ன்றதுக்காக வைக்கிறேன். ஒரு எதிர்பார்ப்போடு இந்த உபவாசம் இருக்கு. உண்மையான உபவாசம் இருக்கணும்னா எந்த எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கணும்.
ஆண்டவரே நான் உபவாசம் இருக்கிறேன், நீர் எனக்கு இதை செய்யுங்க அப்படின்னா இது எப்படி இருக்குது? நீ எனக்கு, நான் உனக்கு இதை செய்யறேன், நீ எனக்கு என்ன பண்ணித? அப்போ இது ஏதோ ஒரு நோக்கத்துக்காக லஞ்சம் கொடுக்குற மாதிரி தானே இருக்குது. யோசிச்சு பாருங்களேன். என் உபவாசம் எப்படி இருக்குது? கடவுளுக்கு லஞ்சம் கொடுக்குற மாதிரி. நான் மொட்டை அடிச்சுக்கிறேன், சாமி எனக்கு நீ இதை செய். அவங்க அப்படி பண்ணும்போது அதை பார்த்து சிரிக்கிறோமா இல்லையா? அப்போ இதெல்லாம் கடவுள் எதிர்பார்க்கறது இல்ல. அப்ப என் உபவாசம் எப்படி இருக்கணும்? எந்த எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கணும். அப்ப இந்த உபவாச நாட்கள்ல நீங்க உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கிறதை காட்டிலும் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கடவுளுடைய அன்புக்காக ஜெபம் பண்ணுங்க. சுயநலமான உபவாசம் இருக்காதீங்க. இன்னைக்கு நிறைய நேரத்துல என் உபவாசம் சுயநலமான உபவாசமாக இருக்கிறது. என் தேவைகளுக்காக கடவுளுக்கு நான் உபவாசம் இருக்கிறேன். நிறைய நேரத்துல இந்த நம்ம வருத்திக்கிறோம் தெரியுங்களா? முட்டி போட்டு நடக்கிறது, அது பண்றது, இது பண்றது, ரைட், இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. உங்களுடைய நம்பிக்கையை நீங்க எப்படினாலும் வெளிப்படுத்துங்க, அதுல எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா அது சுயநலத்தோடு இருக்கக்கூடாது. கடவுள் எனக்கு இதை செய்யணும், அதுக்காக நான் இதை அப்படி செய்யாது. அது கடவுள் உங்களிடத்துல எதிர்பார்க்கல. ரெண்டாவது பாட்டு, உங்களுடைய உபவாசத்தினால உங்க தனி மனித வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லை. நான் அப்படியே தான் இருக்கிறேன், என் பாவ வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது, நான் பாவியா தான் இருக்கிறேன். ஆனா பக்கத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன்? உபவாசம் இருந்தது. என் பாவ வாழ்க்கை மாறாமலே நான் உபவாசம் இருந்தேன்னா கர்த்தருக்கு அருவா இருப்பாரு. அப்ப என் உபவாசம் இருக்கும் போது என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். என் உள்ளம் மாறி இருக்கணும், பரிசுத்தமான உள்ளமாய் அது இருக்கணும். மூணாவது, என் உபவாசம் மெய்யான பக்தியை வெளிப்படுத்தணும். சும்மா பொய்யான பக்தி கிடையாது. மற்றவங்க பார்க்கறாங்கன்றதுக்காக இல்ல, மற்றவங்க பாராட்டுறாங்கன்றதுக்காக இல்ல, மற்றவங்க என்ன புகழ்ந்து பேசுவாங்கிறதுக்காக இல்ல. இது எனக்கும் என் கடவுளுக்குமான உறவு. அது மெய்யானதா உண்மையானதா இருக்கணும். நாலாவது, கடவுள் எதிர்பார்க்கிறதா இருக்கணும். என் உபவாசம் யார் எதிர்பார்க்கிறதா இருக்கணும்? கடவுள் எதிர்பார்க்கிறது மாதிரி இருக்கும். அடுத்தது, மற்றவர்கள் மீது அக்கறை கொண்ட உபவாசமா இருக்கும். அம்மா சொன்னாங்க ரொம்ப அழகான பாயிண்ட். நான் உபவாசம் இருக்கிறேன், 1 கிலோ கறி ஒரு வாரத்துக்கு வாங்குறேன் நான். 1 கிலோ மட்டனு எவ்வளோ? 1000 ரூபாய். இப்ப அந்த 1000 ரூபாய் நான் என்ன பண்ணிருக்கணும்? எடுத்து உண்டியில போட்டிருக்கணும். சரி, நீங்க சபைக்கு கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த 1000 ரூபாய் எடுத்துக்கு ஒரு 10 ஏழைகளுக்கு, 10 பிச்சைக்காரர்களுக்கு 100 ரூபாய்க்கு கொடுக்கணும். 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி. அதுதான் உபவாசம். அந்த 1000 ரூபாய்க்கு கறி வாங்கின காசை வச்சுட்டு ஈஸ்டுக்கு பட்டு போட எடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? புரியுதா பாயிண்ட்? இப்போ 5 வாரம் 5 ஞாயிற்றுக்கிழமை 1000 ரூபாய் சேர்த்தீங்கன்னா எவ்வளவு வந்தது உங்களுக்கு? 5000 ரூபாய் வந்ததா? 5000 ரூபாய்க்கு நேரா போறோம், ஒரு காஞ்சிபுரம் பட்டு வாங்குறோம். கிடையாது, அது உபவாசமே கிடையாது. நான் உபவாசம் இருந்தேன்னா அந்த காசை நான் சுய விருப்ப உண்டியல்ல போடணும். அப்படி அதுல போட விருப்பம் இல்லையா, எடுத்துட்டு போய் ஏழைகளுக்கு கொடுங்க, உங்க கையாலே கொடுங்க, வாங்கி கொடுங்க. இல்ல அந்த 5000 ரூபாய்க்கு புடவை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 200 ரூபாய்க்கு புடவாங்க. 5000 ரூபாய்க்கு எத்தனை 200 ரூபாய்க்கு புடவை வாங்குதோ வாங்குங்க. இல்லாத ஏழைகளுக்கு அந்த புடவைகளை போய் என்ன பண்ணுங்க? கொடுங்க. அதுதான் உண்மையான உபவாசம். நான் உபவாசம் இருந்துகிட்டு அந்த காசை நானே சேர்த்து வச்சுக்கிட்டு எனக்கு நானே செலவு செஞ்சுக்கிட்டேன்னா அது உபவாசம் அல்ல. அடுத்தது நான் ரொம்ப முக்கியமான சொல்ல வந்ததுன்னா, உங்கள் உபவாசம் பகிர்தலாக இருக்கணும், ஷேரிங்கா இருக்கணும். இப்ப நான் ஒரு காரியத்தை நான் செய்யல அப்படின்னா, இப்போ அந்த காரியத்தை யாருமே செய்யக்கூடாதுன்றது அர்த்தம் கிடையாது. இப்போ நான் சாப்பிடல, அடுத்து அதுக்கு அவனும் சாப்பிடக்கூடாதுன்னு யோசிக்க கூடாது. நான் சாப்பிடல, நான் சாப்பிடாத இந்த உணவை சாப்பிடாமலே இருக்கிறான் பத்தியா, அவனுக்கு கொடுக்கணும். அதுதான் உபவாசம். இப்ப நான் இன்னைக்கு 2 இட்லி சாப்பிட்றேன், இன்னைக்கு நான் சாப்பிடல, அந்த 2 இட்லி சாப்பிடாம ஒருத்தன் இருக்கிறான் பாரு, அவனுக்கு கொடுக்கறதா உண்மையான உபவாசம். அடுத்தது, உபவாசம் ஒரு சடங்காச்சாரமா போயிடக்கூடாது. பைபிள்ல போட்டிருக்கு, உபவாசம் இருக்கும்போது நீ என்ன பண்ணும்? எண்ணெயே பூசி. ஏன் எண்ணெயை பூசிக்கணும்னா அப்பதான் நீ எப்படி இருக்கிற? நல்லா ஆரோக்கியமா எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஏங்க சோகமா இருக்கிறீங்க, ஏங்க அப்படி டல்லா இருக்கிறீங்க? இல்ல பிரதர், 40 நாள் என்னது கேட்கலீங்க, இல்லைங்க பேசவே முடியலைங்க, இல்ல சொல்லுங்க என்னவோ சொல்லுவீங்க, இல்ல 40 நாள் உபவாசம் இருக்கிற, பேசவே முடியல. எதுக்கு இந்த டிராமா? எதுக்கு இந்த? நல்லா பிரிஸ்கா இருங்க, நான் உபவாசம் இருக்கிறேன், கர்த்தரனை பலப்படுத்துகிறார். இயேசு ஆண்டவர் சொல்றார், மனுஷன் அப்பத்தினாலும் அல்ல தேவனுடைய வார்த்தையினாலே
அப்போ நான் உபவாசம் இருக்கணும்னா நான் சோர்ந்து போய் உடைந்து போய் உட்காரணும்னு அவசியம் இல்லை. நான் உபவாசம் இருக்கணும்னா எனர்ஜெட்டிக்கா இருக்கலாம். நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு 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 போலியான இமேஜை கிரியேட் பண்றாங்க. அடாடா இது டிராமா கேஸ்ரா அப்படின்னு நம்ம நினைச்சிக்கலாம். அப்படி இருக்கக்கூடாது. உபவாசம் இருக்கிறேன்னா அது என்னுடைய இயல்பான வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அப்ப எல்லாத்தையும் நான் செய்யணும். அந்த அளவுக்கு நான் பேலன்ஸ்டான ஒரு உபவாசத்தை இந்த நாட்கள்ல கொண்டு போக வேண்டியதா இருக்குது. நம்ம ரொம்ப அழகா இதெல்லாம் நான் சொன்னா நீங்க கோவப்படுவீங்க. இதெல்லாம் பைபிள்ல இருந்து தான் நான் சொல்றேன். எடுத்து வாசிங்க அந்த வசனத்தை. அதே 3ஆவது வசனத்துல இருந்து வாசிங்க. நீங்கள் உபவாசிக்க நாளிலே நான் சொன்னதெல்லாம் இப்ப சொல்றாரு பாருங்க ஏசாயால. நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களா? இச்சையின்படி நடந்துக்கிறீங்க. உபவாசமும் இருக்கிறீங்க. உங்களுடைய இச்சை உலகத்தின் தேவைகள் படி நடக்கிறீங்க. இச்சைக்கு ஏற்ப நடக்கிறீர்கள். அடுத்தது வாசிங்க. உங்க வேலையெல்லாம் செஞ்சுக்கிறீங்க. மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறதும் தலை வணங்கி நாணலை போல் ரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதிலும் எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ? இவையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய். ரைட். எது உபவாசம்னு இப்ப சொல்றாரு. ஏன்னா ஆதி காலத்துல ஆதி திருச்சபை உபவாசம் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? பழைய ஏற்பாட்டுல எல்லாம் ராஜாக்கள் எல்லாம் உபவாசம் இருக்கும்போது அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு சாக்கு உடைகளை, எது உடைகளை? சாக்கு உடைகளை தரித்து கொண்டு சாம்பல்ல உட்காந்துப்பாங்க. ஆண்டவர் அதை விரும்பவே இல்லை. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? உண்மையான உபவாசம் எதுனா முதல்ல இங்க இருக்கிற அநீதிகளை எதிர்த்து கேள்வி எழுப்பதுதான் உண்மையான உபவாசம். அக்கிரமத்தின் கட்டுகளை அழுப்பதும், எவனா அடிமைதனத்தில் இருக்கிறான், எவனா பாவத்தில் அடிமைப்பட்டிருக்கிறானா அவனுடைய நுகத்தடியின் பிணையல்களை விடுவிப்பதும், யாரெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களோ, வாழ முடியாமல் தவித்து இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையை விடுதலை செய்வதும், நெருக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை செய்வதும், அவங்களை கட்டிருக்கிற அதிலிருந்து உடைத்து எறிவதும், இதுதான் முக்கியமான உபவாசம். சார் 100 பேர் சோறு இல்லாம செத்துட்டு இருக்கான் சார். உங்க கண்ணுக்கு முன்னாடி உங்க வீட்டு பக்கத்துல அங்கங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஜனங்க இருக்கிறாங்க. நீ நல்ல மட்டனு, சிக்கனு, எறா, ஃபிஷ் அது இதுன்னு சாப்பிட்ற. ரைட், சந்தோஷம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து இருக்கா. நான் உன்கிட்ட இருக்கிற கொஞ்சம் சாப்பாட்டை பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதுதான் உண்மையான உபவாசம். அடுத்தது வாசிங்க. ரைட். இல்லாதவர்களை, வீடு இல்லாதவங்க, அனாதைகள், அப்படி திண்ணையில கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன், அப்படி கொஞ்சம் காத்தாடி போயிடுறேன், காலாடி போயிடுறேன், இந்த வரை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுறாங்க பாருங்க. அவனை வீட்டுக்குள்ள கூட்டின்னு போய் அவனை கவனிக்கிறதும். அடுத்தது வாசிங்க. ஆடை இல்லாதவனை கண்டால் அவனுக்கு ஆடைகளை வழங்குவதும். உங்க அண்ணன் தம்பி உங்ககிட்ட உதவி கேட்டு வராம பாரு, பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும், உதவி பண்ணு, உள்ள பூட்டி வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது. உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒளித்துக் கொள்ளாமல் இருப்பதுதான் எனக்கு உகந்த உபவாசம். இப்ப புரியுதா எது உபவாசம்னு? உண்மையான தேவச்சனம் இந்த காலவேளை கர்த்தர் நம்மோடு பேசிட்டு இருக்கிறார். இழந்த ஆன்மீகத்தை மீட்டெடுப்பதுதான் உண்மையான விசுவாசம், உண்மையான உபவாசம். அப்ப இந்த காலவேளையிலே கர்த்தர் உங்களை உண்மையான உபவாசத்தை மேற்கொள்ளும்படி அழைக்கிறார். சார் எனக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, இல்லாதவங்களுக்கு நான் கொடுக்கிறேன் பாருங்க, அதுதான் உண்மையான உபவாசம். இன்னைக்கு மற்ற எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் தருகிறோம். நம்ம இடத்துல இருக்கிற ஏழை எளிய மக்கள், நம்முடைய பொருளாதாரத்துல கம்மியா இருக்கிறவங்க, நம்மோட கீழே நிலையில இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நமக்கு மனசு இல்லைன்னா நம்ம எவ்வளவு உபவாசம் இருந்தோம் அது வேஸ்ட். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க. உபாகமம் 5:15. இவரு நம்ம அமெரிக்காவுடைய அதிபர் சொல்றாரு, ட்ரம்ப் என்னன்னு சொல்றாரு? அந்நியர்கள் எங்க நாட்டுக்குள்ள
வரக்கூடாது. அவருடைய பதவி பிரமாணத்தப்ப அந்த அம்மா பாஸ்டர் அம்மா அழகா பிரசங்கம் பண்ணாங்க. பிஷப் அம்மா என்ன சொன்னாரு? பிரசிடென்ட், டோன்ட் ஃபர்கெட் தட் we were slaves அப்படின்றத. நாம் ஒரு காலத்துல என்னவா இருந்தோம்? அடிமையா இருந்தோம். அதை நீங்க என்ன பண்ணிடாதீங்க, மறந்துடாதீங்க. இன்னைக்கு அடிமைகளையும் அகதிகளையும் என் நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றீங்களே, நீயே ஒரு காலத்துல அகதியா இருந்தான்னு அந்த பாஸ்டர் அம்மா அந்த அதிபரை பார்த்து சொல்றாங்க. அவ்வளவுதான். உலக அரசியலே அந்த அம்மா மேல கோவப்படுது. எப்படி ஒரு பிரீஸ்ட் ஒரு தலைவரை கேள்வி கேட்கலாம்? அவருடைய அதிகாரத்தை கேள்வி கேட்கலாம். ஏன்னா ஆண்டவர் அதை சொல்லி இருக்கிறார். வாசிங்க மறுபடியும். நீ எகிப்தில் அடிமையா இருந்தா என்பதையும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினால் புறப்பட பண்ணினார் என்று நினைப்பாயா? இன்னைக்கு நல்ல ட்ரெஸ் உடுத்திருக்கிறோம்ல, நல்ல ஆடைகள் உடுத்திருக்கிறோம், நல்ல உணவு உடுத்திருக்கிறோம். ஒரு காலத்துல என் பாட்டன் முப்பாட்டன் இந்த ஊர்ல அடிமையா தான் இருந்தான். இங்க இருக்கிற இங்க உயர்ந்த ஜாதி ஆளுங்க அவனுக்கு துண்டு கூட கொடுக்காம, மேல வஸ்திரம் கொடுக்காம, அவனை இடுப்புல கோமணத்தை கட்டிக்கின்னு வயல்ல கூலி கூட கிடையாது, ஒரு புடி அரிசிக்கு ஒரு புடி நெல்லுக்கு கொத்து அடிமையா வேலை வாங்கிட்டு இருந்தான். இன்னைக்கு கடவுள் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? நல்ல உடையும் நல்ல ஆகாரத்தையும் நல்ல வீடையும் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த நிலை இல்லாம எவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, அவனை நான் கரிசனையோடு யோசித்து பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அன்னைக்கு மிஷினரிமார்கள் வந்ததுனால இன்னைக்கு என் வாழ்க்கை மாறி இருக்குது. இன்னைக்கு நான் மத்தவனுக்கு மிஷினரியா இருக்கிறேனா, மத்தவனுடைய வாழ்க்கையை மாற்ற நான் ரெடியா இருக்கிறேனா அப்படின்றத நான் யோசித்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஒரு காலத்துல நான் அடிமையா இருந்தேன், கடவுள் என்னை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வந்தார். இன்னைக்கு அடிமையா இருக்கிற மக்களை நான் அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வருகிறேனா யோசித்து பாருங்க. அப்ப இந்த உபவாசம் என்பது மற்றவர்களை பாவத்திலிருந்து, மற்றவர்களை அடிமைத்தனத்திலிருந்து, மற்றவர்களை கீழ்நிலையிலிருந்து மீட்டு கொண்டு வருவதுதான் நம்முடைய வேலையாக இருக்கிறது. இழந்து போன ஆன்மீகத்தை மீட்டெடுக்க கர்த்தர் இந்த லெந்து நாட்களிலே நம்ம அழைக்கிறவராக இருக்கிறார். அடுத்து நீங்க வாசித்த ரோமர் 2:1 தயவுசெய்து பெண் இருந்தா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, உங்க செல்போன்ல கூட அதை எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான வசனம் 2:1 வாசிங்க. ஆகையால் ஆரம்பத்துல சொன்ன பாத்தீங்களா, என்னது? மற்றவர்களை இருங்க, எல்லாரும் எடுத்துக்கோங்க அந்த வசனத்தை. எடுத்துட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? ரோமர் 2:1 ரெடி? 1 2 3 படிங்க பார்க்கலாம். காசிமேடு தெரியுமா? காசிமேடு எதுக்கு ஃபேமஸ்? அங்க போனீங்கன்னா எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்க, வஞ்சர 500 வஞ்சர 500 வஞ்சர 500 வாங்க. ஒரு பக்கம் யாரா 500 யாராவது என்ன சொல்றான்னு யாருக்குமே. இப்ப நீங்க படிச்சது எப்படிதான் இருக்குது? ஒரு சேர்ந்து படிங்க, எல்லாரும் சத்தமா படிங்க. ரைட்? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். படிங்க பார்க்கலாம். ரைட்? இந்த வசனம் நீங்க தான் விளக்க போறீங்க. ஏன்னா நான் விளக்குனா அது சரி இருக்காது. நீங்களே சொல்லுங்க. இந்த வசனத்துல ரோமர் திருச்சபைக்கு பவுல் எழுதுறாரு. என்னன்னு எழுதுறாரு வாசிங்க. முதல்ல என்ன சொல்றாரு? மற்றவர்களை குற்றவாளிகளாகிய தீர்க்கிறவனே. இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. மற்றவனை நம்ம என்ன பண்றோம்? நீ தப்பு செஞ்சிட்டேன்னு சொல்றல, உன்னை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, மற்றவனை குற்றவாளிகளாக தீர்க்கிறவனே. நீ யார வேணா இருப்பா, நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணா இரு, நீ மினிஸ்டரா இரு, எம்எல்ஏ ஆயிரு, கவுன்சிலரா இரு, நீ கலெக்டரா இரு, நீ யார வேணா இரு, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. பவுல் சொல்ற இது, நீ யாரா வேணாலும் இரு. அடுத்தது வாசிங்க. உனக்கு போக்கு சொல்றதுக்கு இடம் இல்லை. அடுத்தது வாசிங்க. என்னது? நீ யார என்னன்னு குற்றவாளிகள் என்று தீர்க்கிறியோ, அப்பா சாமி அது நீ தான்பா பண்ணுகிற.
மற்றவங்களை குற்றம் சொல்லுகிறாளா, அவங்க அப்படி, இவங்க இப்படி, இவங்க அது, இதை சொல்லிட்டாங்க, அவங்க அதை செஞ்சிட்டாங்க, என் மாமியார் அப்படி சொல்லிட்டாங்க, என் நாத்தனார் இப்படி சொல்லிட்டாங்க, என் புருஷ வீட்டில் இப்படி சொல்லிட்டாங்க, என் பொண்டாட்டி வீட்டில் இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லுகிறல்ல, இதே விஷயத்தை தான் நீயும் சொல்லுகிற, நீயும் செஞ்சிருந்தாகிற. உனக்கும் அவங்களுக்கும் அடுத்தவர்களை குற்றம் தீர்க்கிற நீயே அவைகளை செய்துகிறவராய் இருக்கிறாய். அடுத்தது வாசிங்க. நீ மற்றவர்களை குறித்து அதான் ஆண்டவர் இன்னொரு இடத்துல நற்செய்தி நூல்ல சொல்றாரு, நீங்கள் குற்றவாளிகளாக தீர்க்காதபடிக்கு மற்றவர்களை நீங்க என்ன பண்ணாதீங்க, நியாயம் தீர்க்காதீங்க. அப்ப அடுத்தவங்க நான் குற்றவாளியா ஆயிடக்கூடாதுன்றதுக்காக நான் என்ன பண்ணக்கூடாது, அடுத்தவங்களை நியாயம் தீர்க்கவே கூடாதுன்றார். அடுத்தது வாசிங்க. ரைட், 3ஆம் வசனத்துல வாசிங்க. ரைட், அடுத்தவங்களை குற்றப்படுத்திட்டே இருக்கிறவங்க கண்டிப்பா எதுக்குள்ள வந்துதான் ஆகணும், நியாய தீர்ப்புக்குள்ள வரணும். அடுத்த வசனத்தை வாசிங்க. 4ஆம் வசனம். ரைட், அவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்களாம், இதை எல்லாவற்றையும் என்ன பண்ணிடுறாங்க, அசட்டை பண்றாங்க. எது, தேவ தயவு, பொறுமை, நீடிய சாத்தம், இது எல்லாவற்றையும் அசட்டை பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். அடுத்தது 5ஆம் வசனம் ரொம்ப முக்கியமானது, வாசிங்க. ரைட், இன்னைக்கு அழகான ஒரு பாட்டு பாடணும் பாவரிக்கையில. என்ன பாட்டு? குணப்படு பாவி. அதை தான் சொல்றார், கோபாக்கினை நாள் வரும்போது உன்னை கோபாக்கினை குவித்து கொள்கிறாய். அப்போ அடுத்தவர்களை நியாயம் தீர்க்கும் போது, அடுத்தவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கும் போது நான் அந்த கோபாக்கினைகளை சேர்த்து கொண்டே போறேன். அப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ற முக்கியமான பாயிண்ட்னா, யாரையுமே நியாயம் தீர்க்காதீங்க, யாரையும் குற்றப்படுத்தாதீங்க. யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கான நியாய தீர்ப்பை யார் பார்த்துப்பாரு? கர்த்தர் பார்த்துப்பாரு. நான் இங்க கடவுளுடைய பிள்ளையாய் வாழ வந்திருக்கிறேன். நான் இங்க யாரையும் என்ன பண்ணதுக்காக வரல, தீர்க்கிறதுக்காக நான் வரல. இயேசு ஆண்டவர் இடத்துல விபச்சாரத்துல பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை அழைத்து வராங்க. அழைத்துட்டு வந்து என்ன சொல்றாங்க, இவளை கொல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும் என்பது இவளுக்கான தண்டனை. அந்த தண்டனையை யார் கொடுக்கிறா? யார் கொடுக்கிறா? கூட்டு வந்து அதை சொல்றது யாரு? அங்க இருக்கிற மக்கள். இப்ப இயேசு ஒரு பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாரு? உங்களில் அவன் கல்லெறிட்டார். இப்போ அவன் என்ன சொல்றான், இந்த பொண்ணு தப்பு பண்ணிட்டா இவ மேல நாங்க என்ன கொடுக்கிறோம்? தண்டனை கொடுக்கிறோம். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ தண்டனை கொடுக்கிற, ஆனா தண்டனை கொடுக்கிறதுக்கு முன்னாடி தண்டனை கொடுக்கிறவன் என்ன பண்ணிருக்கூடாது? உங்களில் பாவம் இல்லை. அப்ப நீயே பாவம் பண்ணிட்டு நீ அடுத்தவனுக்கு எப்பரா தண்டனை கொடுப்ப? சரி, நீ தண்டனை கொடுக்கிறனா நீ பாவம் இல்லாதவன் தண்டனை கொடு. அழகா சொல்லி முடிச்சிட்டாரு பாருங்க. இது ஒரு அழகான ஒரு ட்ரையாங்கிள். உங்களில் பாவம் இல்லாதவன் அவன் கொல்லட்டும். ஆனா அங்க என்னன்னா, அங்க எல்லாமே எப்படிதான் இருக்கிறான். அப்போ ஒரு பாவி எப்படிங்க தண்டனை கொடுக்க முடியும்? ஒரு பாவி எப்படிங்க நியாயம் தீர்க்க முடியும்? ஒரு பாவி எப்படிங்க நீதிக்கான நியாயத்தை வழங்க முடியும்? தண்டனை யாரால தான் கொடுக்க முடியும்? பாவம் இல்லாத. அப்ப அங்க ஒரு கூட்டம் இருக்குது. விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண் இருக்கார், இயேசு இருக்கார். இப்ப இந்த தண்டனை கொடுக்கக்கூடிய அருகதை, அதுக்கான என்னது வேல்யூ இல்ல அதுக்கான தகுதி, இதெல்லாம் யாருக்கு தான் இருக்குது? நமக்கு யாருக்கும் இல்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமென். அப்போ இந்த உலகத்துல இங்க இருக்கிற ஜனத்தை, இங்க இருக்கிற மக்களை நியாயம் தீர்ப்பதற்கும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பதற்கும் எனக்கு அதிகாரம் இல்லை. இங்க இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு அதிகாரம் இல்லை. இங்க இருக்கிற சபை மக்களுக்கு அதிகாரம் இல்லை. இல்ல வெளியில இருக்கிறவங்களுக்கு அதிகாரம் இல்லை. யார் ஒருவருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது? ஆண்டவர் இயேசுவை தவிர. நீங்க இயேசுவா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நியாயம் தீருங்க. ரைட்டா? அப்போ நான் இயேசுவா இருக்கிறேன்னா நீங்க நியாயம் தீருங்க. நீங்க இயேசுவா இல்ல, நான் பாவியா இருக்கிறேன்னா தயவுசெய்து யாரும் என்ன பண்றாதீங்க, நியாயம் தீர்த்துறாதீங்க. இதுதான் சொல்ல வந்த இரண்டாவது காரணம். இழந்த வாழ்வை மீட்டெடுப்போம்.
யாரெல்லாம் இந்த மாதிரி வாழ்வு இழந்திருக்கிறார்களோ, நம்பிக்கை இழந்திருக்கிறார்களோ, அவர்களை மீட்டெடுப்பதற்கு ஒரு கருவியா இருக்கணும் தவிர்த்து அவர்களை நியாயத்திற்கிறவர்களாக நாம் இருக்கவே கூடாது. அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அதே அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல வாசிங்க. ரைட். இங்க இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் என்ன பண்ண போறாரு? பலன் தருவார். நீங்க நல்லவைகளை விதைத்தால் நல்ல பலன்களை எடுப்பீர்கள், நீங்கள் தீயவைகளை விதைத்தால் தீய பலன்களை எடுக்க போறீங்க. கர்த்தர் எல்லாரையும் நியாயம் தீர்ப்பார். சொல்ற என்னையே நியாயம் தீர்ப்பார், கேட்கிற உங்களையும் நியாயம் தீர்ப்பார். அப்போ இங்க நியாய தீர்ப்புல இருந்து தப்பிக்கிறதுக்கு யாருக்கும் என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. அப்போ நம்ம எல்லாமே நியாயம் தீர்க்கப்பட போகிறோம். அந்த நியாய தீர்ப்பு நாள் வரையிலே நாம் பரிசுத்தமாய் வாழ்வோம். தொடர்ந்து வாசிங்க. அப்ப நான் என்ன பண்ணோம்? அடுத்தவனை நியாயம் தீர்க்க கூடாது. அப்ப நான் என்னெல்லாம் செய்யலாம்? முதல்ல நான் சொன்னேன், நீங்க என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க. ரைட், நீங்களாம் சொன்னீங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த 40 நாள் தயவுசெய்து யாரும் என்ன பண்ணாதீங்க, நியாயம் தீர்க்காதீங்க. அடுத்தவங்களை குற்றவாளிகள் என்று சொல்லாதீங்க, அடுத்தவங்களை பாவின்னு சொல்லாதீங்க, அடுத்தவங்களை பத்தி தவறா பேசாதீங்க. இப்ப என்னெல்லாம் செய்யலான்றதுக்கு நான் சொல்றேன், வாசிங்க. சோர்ந்து போகாமல் நல்லவைகளை மட்டும் செய்யுங்க. ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சாமிஜி ஒரு குரு அப்படி நடந்து போயிட்டு இருந்தாரு. தண்ணியில ஒரு தேள் விழுந்து கண்டது. உடனே என்ன பண்ணாரு? கையை விட்டு அந்த தேலை தூக்கி எடுத்தாரு. அந்த தேல் என்ன பண்ணுச்சு? கொட்டிச்சு. திருப்பி என்ன பண்ணிட்டாரு? தண்ணியில போட்டார். திருப்பி கையை விட்டு என்ன பண்ணாரு? தூக்குனார். திருப்பி அது என்ன பண்ணுச்சு? கொட்டிச்சு. திருப்பி போட்டார். திருப்பி என்ன பண்றாரு? தூக்குறாரு. இப்ப பார்த்துன்னு சீடம் கேட்கிறாரு, குரு உனக்கு என்ன பைத்தியமா? அதுதான் கொத்துதுன்னு தெரியுதுல்ல, அதுதான் கொடுக்க வச்சு உங்களுக்கு கொட்டிட்டே இருக்குதுன்னு தெரியுதுல்ல, திருப்பி திருப்பி ஏன் அதை தூக்குறீங்கன்னு. அப்ப குருஜி சொன்னாரா, தேளோட குணம் என் குணம் காப்பாத்துறது, அது குணத்தை காத்துது. நான் என் குணத்தை, மற்றவங்க என்ன செய்யறாங்கன்றது நம்ம பிரச்சனை இல்லை, நாம் நற்கிரியைகளை செய்யணும், அவ்வளவுதான். அவங்க என்னை திட்டினாலும் சரி, அவங்க என்னை பத்தி அவதூறா பேசினாலும் சரி, அவங்க என்னை பத்தி குறை சொன்னாலும் சரி, நான் அதை செய்ய மாட்டேன். நான் பதிலுக்கு என்ன செய்ய போறேன்? நற்கிரியைகளை செய்ய போறேன். நான் அப்படி செய்ய போறேன்றவங்க மட்டும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப கொஞ்சம் கடினமான ஒரு உபதேசம், எல்லாராலையும் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. ஆனா நீங்க இதை ஃபாலோ பண்ணி பாருங்க, நீங்க இந்த கூட்டத்துல தனி திணிப்பீங்க. நான் இதுவரையில நான் வந்த புதுசுல நான்லாம் வரும்போது அப்படியே யோசிச்சேன், யாருனா கிட்ட சண்டை போட்ட திருப்பி சண்டை போட்டணும், அடிக்க வந்தா அடிக்க போயிடணும், இப்படிதான் ஒழியத்துக்கலாம். அப்புறம் ஒரு சில வேலைகள் அப்படி உள்ள வரும்போது நீ அச்சா கூட சரி, எவ்வளோ அடிப்ப? உண்மையிலே சொல்றேன், நான் இருந்த ஊர்ல 2 வாட்டி அருவாத்துன்னு வந்தானுங்க வெட்டுறதுக்கு குடிச்சிட்டு. அப்பனா நினச்ச ஒரு வாட்டி கையை பிடிக்கி முறுக்கி தள்ளி விட்டான் தால, ஒரு வாட்டி அப்பதான் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் பிரச்சனை எல்லாம் வரும்போது கொம்முன்னு நின்ட்டேன். ஏன்னா நம்ம அதுக்காக தான் இருக்கிறோம், பதிலுக்கு பதில் கொடுக்கறதுக்காக அல்ல. இன்னைக்கு நான் அந்த ஊருக்கு போனா கூட என்னை அந்த யாரெல்லாம் இது பண்ணாங்களோ அவங்க எல்லாம் அப்படி நேசிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, தீமையை தீமையால் வெல்லாதீங்க, தீமையை நன்மையால் வெல்லுங்க, அவ்வளவுதான். உங்களை கோபப்படுத்துகிறவர்களுக்காக, உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களுக்காக சூனியம் வைக்காதீங்க, ஜெபம் பண்ணுங்க. நீ நம்ம என்ன பண்ணிடுறோம், என்ன கோபப்படுத்துறவங்க, எனக்கு எதிராக இருக்கிற என் மேனேஜர், என் HR போய் நீங்க முட்டை மந்திரம் வச்சிடுற, எலுமிச்சத்தை புளிஞ்சு போட்டுற, அவன் கால் விலகாம போயிடணும், கை விலக. ஜெபம் பண்ணுங்க, கடவுள் அவர்களை ஆசீர்வதிப்பார். நன்மை தீமையை நன்மையால் வெல்லுங்க. நீங்க அழகா சொல்றார், வாசிங்க மறுபடியும். பவுல் சொல்றது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையிலும் கனத்திலும் அழியாமையிலும் தேறினவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார். அப்ப இதெல்லாம் நீங்க செய்யுங்க, இதெல்லாம் செய்யுங்க. ஈடிய பொறுமையும் தயவும் அதெல்லாம் சொல்றாரு பாருங்க, அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இதுல செய்யுங்க. அப்போ கர்த்தர் நமக்கு அந்த நித்திய ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். நான் விரைவாக முடிக்கின்றேன். 3வது இது இன்னைக்கு வாசித்த யோவான் செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். யோவான் 5ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. எத்தனை வருஷம் பாடுள்ள மனுஷன்? 38 வருஷமா ஒருத்தன் எங்க இருக்கிறான்? கோயிலுக்கு வெளியே உக்காந்துக்கிறான். அவன் சாப்பிட்டானா
அவன் வந்து நல்லா இருக்கிறானா, உயிரோடு இருக்கிறானா, அவனை குறித்து அங்க இருக்கிற ஒரு பையனும் என்ன பண்ணல. ஆனா எங்க வந்துட்டானுங்க, கோயிலுக்குள்ள வந்து கடவுளை கும்பிட வந்துட்டானுங்க. சாமி வெளியே நான் ஒருத்தர் செத்துனுங்கிறான், உயிருக்கு போறான்னுங்கிறான், அவனை பார்க்காம கடவுளை நீ கும்பிட்டு என்ன பண்ண போற? இதுவா ஆன்மீகம்? இதுவா கடவுள் எதிர்பார்க்கிற விசுவாசம்? அத்தனை வருஷமா ஒருத்த பாடோடு நோயோடு படுத்துனுங்கிறானே, அவனுக்கு உணவு கொடுக்க அவன் கம்ப்ளைண்ட் என்ன தெரியுங்களா? நான் 38 வருஷமா இங்கதான் படுத்துனுங்கிறேன், குளம் கலக்கம், எனக்கு கூட்டுன்னு போய் விடுறதுக்கு ஒருத்தம் கூட இல்லை அப்படின்றார். அப்ப அங்க ஆளே இல்லைன்னு அர்த்தம் இல்ல, 1000 பேர் உள்ள உட்காந்துக்கிறான். அதே வழியா தான் போறான். யாரை பார்க்கறதுக்கு? ஆண்டவரை பார்க்கறதுக்கு, பலி கொடுக்கறதுக்கு. இயேசு ஆண்டவர் கோவது, ஏய் இங்க ஒருத்த உதவிக்காக எத்தனை வருஷமா உட்காந்துக்கிறான்? 38 வருஷமா உட்காந்துக்கிறான். அவனை தூயின் போய் விடுறதுக்கு ஒருத்தனுக்கும் என்ன இல்ல, மனசு இல்ல. ஆனா எல்லாரும் யாரை பார்க்க வந்துக்கிறீங்க? இயேசு இல்ல, அங்க இயேசுவே கிடையாது. அங்க யார? யாவே கடவுளை பார்க்கிறேன்னு வரது. அங்க யாவே கடவுளும் கிடையாது. எங்க? எருசலேம் தேவாலயத்துல ஒண்ணும் கிடையாது. ஏன்னா கடவுள் எங்க தாங்கிறாரு? 38 வருஷம் கூடங்கிறவங்க தாங்கிறாரு. யார் அந்த கடவுள்? ஏசாமி. ஏன்னா சாலமோன் கட்டின தேவாலயம் அதுதான். ஆனா பிற்காலத்தை அது என்ன ஆக்கி வச்சுக்கிறானுங்க இவனுங்க? அது தேவாலயமா இல்ல, எப்படி இருக்குது? கல்லர் குகையா இருக்குது. நான் சொல்ல, ஏசாமி சொல்றாரு, இது நீங்க என்ன ஆக்கி வச்சிருக்கிறீங்க? கல்லர் குகையா ஆக்கி வச்சிருக்கிறீங்க. உள்ள கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு பலிகளை செலுத்திக்கிட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. ஆனா கடவுள் எங்க நின்னுகிறாரு? பெதஸ்தா குளத்தாண்ட 38 வருஷமா பாடுள்ள மனுஷன் பக்கத்துல நின்னுகிறார். அவங்க கிட்ட பேசுறாரு. அந்த வசனத்தை வாசிங்களா, ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா அது. படுத்திருக்கிற அவனை இயேசு கண்டு. ஏன்னா கண்டுன்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. காது உள்ளவன், கண் இருக்கிறவன். 1000 பேருக்கு அங்க கண் இருக்குது, ஒருத்தனையும் அவனை பார்க்கல. ஒருத்தர் தான் பார்த்தாரு, இயேசு தான் பார்த்தார். இயேசு அவனை கண்டு அப்படின்னா அர்த்தம், இதுவரையில உள்ள இருக்கிற பரிசேயர், சதுசேயர், வேத பாரர்கள், பரிசுத்தவான்கள் யாருமே இவனை என்ன பண்ணல, பார்க்கல. இன்னைக்கு உன் பக்கத்துல இருக்கிறவனை பாருங்க சகோதர சகோதரிகளே, உங்க குடும்பங்களை பாருங்க, உங்க உறவுகளை பாருங்க. எத்தனை பேர் வாழ இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க நடைபிணமாக. எத்தனை பேர் செத்து போலான்ற ஒரு மனப்பான்மையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, உணவு இல்லாமல், உடை இல்லாமல். உங்க அக்கம் பக்கம் இருக்கிறவர்களை பாருங்க. இனி மேலேயே பார்த்துன்னு தவிர்த்து என் சகோதர சகோதரிகளை பார்க்கறது கிடையாது. இயேசு பார்க்கிறார். 38 வருஷம் பாடுள்ள மனுஷனை பார்க்கிறார். இயேசு அவனை கண்டு அறிந்து கொள்ளுகிறார். ஒருத்தன் இப்படி இருக்கிறானே, அவன் ஏன் இப்படி இருக்கிறான்? இந்த சகோதரி ஏன் சர்ச்சுக்கு வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க? அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அறிந்து கொள்ளுங்க. எவன் செத்தா எனக்கு என்ன, எவன் வாழ்ந்தா எனக்கு? அடுத்தவர்களை குறித்து கரிசனை தேவைப்படுகிறது. இயேசு அவனை கண்டு அவன் பாடுள்ளவன் என்பதை அறிந்து கொள்கிறார். அடுத்தது வாசிங்க. அவனை நோக்கி சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்டார். அந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. என்ன கேட்கிறாரு? அவன் அதுக்காக தானே சாமி உக்காந்துக்கிறான். 38 வருஷமா சாப்பிடாத ஒருத்தங்கிட்ட போய் சாப்பிடுறியான்னு கேட்ட எப்படி இருக்கும்? சாமி அதுக்காக தான் உட்காந்துக்கிறான், சோற போடுன்ற மாதிரி தான் 38 வருஷமா அந்த மனுஷன் எதுக்காக தான் உட்காந்துக்கிறான்? சொகத்துக்காக தான் உட்காந்துக்கிறான். அவன் நினைச்சுதான் வெளியே போயிட்டு இருக்கலாம். ஆனா அவனுக்கு தேவை என்ன? அவன் வந்து எப்படி இருக்கான்னா ரொம்ப சஸ்டெயினா இருக்கிறான், அதுல உறுதியா இருக்கிறான், ரிஜிடா இருக்கிறான். எனக்கு இன்னைக்கு சுகம் கிடைச்சி ஆகணும், இதுக்காக எத்தனை வருஷம் நான் காத்திருந்தாலும் நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்ட்டு. அடுத்தது அவர் கேட்கிறார், நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா? அதுக்கு அவன் என்ன சொல்றான்? அதுக்கு வியாதிஸ்தன் ரைட். இப்ப அவனுடைய கம்ப்ளைண்ட் என்னன்னா, நான் 38 வருஷமா ஏன் இருக்கனா, என்னை யாராவது கூட்டு போய் விடுவாங்க, ஆனா என்னை யாருமே என்ன பண்ணல, கூட்டு போய் விடல. தண்ணி கலக்கும் போது நானே போலனா கூட என்னால என்ன பண்ண முடியல. அவன் வந்து 2 விஷயத்த நமக்கு கிளாரிட்டி கொடுக்குறான். ஒண்ணு, அவன் மற்றவங்களுடைய உதவி எதிர்பார்க்கிறான். சரி, யாருமே உதவி செய்யலைன்னா கூட நானே முயற்சி பண்ணி என்ன பண்ணிருக்கிறான், போயிருக்கான். ஆனா அவனுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தன் என்ன பண்ணிடுறான், இறங்கிறான். ரைட். இப்ப 2 காரியம். இன்னொன்னு, அது உண்மையா பொய்யான்றது 2வது பட்சம். எது உண்மையா பொய்யா? தண்ணி கலக்கிறது, தூத வருது, இறங்கின சுகம் கிடைக்குது, அதெல்லாம் 2ஆம் பட்சம். இப்ப அங்க முக்கியமானது என்னன்னா, அவன் அதுல வந்து விருப்பம் உள்ளவனா இருக்கிறான், ரட்சிக்கப்பட, மீட்கப்பட அவன் உறுதியா இருக்கிறான்.
இயேசு ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் படுக்கையே ரைட். இப்போ 2 குறிப்பு அதுல வருது. எழுந்துரு, படுக்கை எடுத்துக்கொண்டு. எழுந்துருன்றது என்னன்னா, இனி நீங்க உட்கார்ந்து இருக்காத. ஏன் உட்கார்ந்து இருக்காதுன்னா, இங்க உட்கார்ந்து இருக்குது வேஸ்ட். எவனும் ஒண்ணு என்ன பண்ண போறது இல்ல. திருப்பி இங்க வந்துடாத, படுக்கை போட்டுறாத, எடுத்துன்னு மூட்டை முச்சி என்ன பண்ண எடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றாரு? சுகம் பண்ணி அனுப்புறாரு. இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது இயேசு ஆண்டவருக்கு. என்ன பிரச்சனைனா, இவ்வளவு நாள் 38 வருஷம் அவன் பலவீனம் இருந்தது ஒரு பையனும் பார்க்கல, அவனுக்கு உதவி பண்ண ஒருத்தனும். இப்ப ஏசாமி வந்து அவனுக்கு சுகம் கொடுத்துட்டார். இப்ப இவனுங்க எல்லாம் வந்து யாரை பிடிக்கிறாங்க? நீ எப்படி அவனுக்கு அதுவும் என்னைக்கு கொடுத்துக்கிற? ஓய்வு நாள். நீங்க 1000 கெட்டது பண்ணிருப்பீங்க, இந்த உலகம் உங்களை ஒண்ணுமே சொல்லாது. நீங்க ஒரே ஒரு நல்லது பண்ணி பாருங்களேன், இந்த ஊரே உங்களை குறை சொல்லும். உண்மைதான். நீங்க 1000 கெட்டது பண்ணுவீங்க, அதெல்லாம் இந்த உலகம் ரசிச்சு பார்க்கும். நீங்க அழியும் போது இந்த உலகம் அப்படியே ரசித்து பார்க்கும். ஆனா நீங்க மாறிட்டீங்க, நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்க, நீங்க நல்லது பண்றீங்கன்னா அப்பதான் குறை சொல்லுவாங்க. இவன் யாரும் வந்துட்டான் இதை செய்யறதுக்கு, இவன் அவ்வளவு நல்லவனா, அப்படி இப்படின்னு நம்முடைய அந்த செய்யணும்னு நினைக்கிற மனசு என்ன பண்ணுவாங்க? உடைச்சி போட்டுருவாங்க. இந்த உலகம் அப்படிதான். அதுக்காக சோர்ந்து போவாது. இயேசுவுக்கே அதான் நடக்குது. இயேசு அந்த மனுஷனை சுகம் பண்ணி அனுப்பின்னு இருக்காரு. நியாயமா இயேசு என்ன பண்ணிருக்கணும்? இவனுக்கு வந்து பாராட்டி இருக்கணும், அவரை தூக்கி தலைமையில வச்சு கொண்டாடி. ஆனா இவனுங்க அவர் வந்து என்ன பண்றானுங்க? கொலை செய்யணும்னு பாக்குறானுங்க. நீ வந்து நியாய தீர்ப்பு என்னது? நீ இல்ல இந்த பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணத்தை நீ என்ன பண்ணிட்ட? மீறிட்ட. ஓய்வு நாள நீ வேலை செஞ்சிட்ட, ஓய்வு நாள் அவனுக்கு சுகம் கொடுத்துட்ட, நீ தப்புன்றாரு. ஏசு அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. எங்க இந்த ஓய்வு நாள்ன்றது 2 கான்செப்ட். ஒரு கான்செப்ட்னா, ஆண்டவர் கடவுள் 6 நாள் வேலை செய்தார். ரைட். இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த நாள் புறப்பட்டு வந்தாங்க? எகிப்துல இருந்து. பஸ்கா பண்டிகை முன்னாடி நாள். பஸ்கா பண்டிகை என்னைக்கு கொண்டாடுவாங்க? ஓய்வு நாளுக்கு முன்னாடி நாள். ரைட்டா? இப்போ இவங்க கிளம்பி வந்த நாள் என்னைக்கு? ஓய்வு நாள் அன்னைக்கு தான் இவங்க கிளம்பி வந்தாங்க. பஸ்கா பண்டிகையை கொண்டாடிட்டு எங்க கிளம்பி வராங்க? ஓய்வு நாள் அன்னைக்கு தான் எங்க இருந்து வெளியே வராங்க? எகிப்துல இருந்து. இப்போ அந்த நியாய பிரமாணத்தை முதல் மீறுன்னு சொன்னதே யார் தான்? கடவுள் தானே. அவர் தானே ஓய்வு நாள் அன்னைக்கு என்ன பண்றாரு? இவங்க கடந்து வராங்க, வெளியே வராங்க. எங்க விட்டு? எகிப்தை விட்டு கானானுக்கு. அப்போ ஓய்வு நாள் இவங்களுக்கு என்ன நாளாக மாறுகிறது? விடுதலையின் நாளாக மாறுகிறது. இவர்கிட்ட எகிப்து பார்வோன் கிட்ட போய் என்ன கேட்கிறாரு? என் ஜனத்தை அனுப்பு, நாங்கள் போய் கடவுளை என்னைக்கு ஆராதனை செய்வதற்கு இவங்க புறப்பட்டு வருகிறார்கள் என்றால் வேலையே செய்யக்கூடாதுன்னு சொன்ன ஓய்வு நாள் தான். அப்ப அந்த ஓய்வு நாளுடைய திட்டம், அது ஓய்வு நாள் ஓய்ந்திருப்பதுக்கான நாள் மாத்திரமல்ல, அது விடுதலையின் நாள். அன்னைக்கு விடுதலை பெற்றுக் கொள்வதில் யாருக்கும் எந்த தடையும் கிடையாது. இயேசு அந்த விடுதலை கொடுக்கிறார். இன்னைக்கு சட்டம் முக்கியமா இல்ல கடவுளுடைய கிருபை முக்கியம்னா, கடவுளுடைய கிருபை தான் முக்கியம். சட்டம் எல்லாம், நீங்க சட்டை தைக்கிறீங்க, ஒரு ஷர்ட் தைக்கிறீங்க, உங்களுடைய அளவுக்கு சட்டை தைப்பீங்களா? சட்டையை தைச்சிட்டு உங்களுடைய அளவை மாத்திப்பீங்களா? உங்களுடைய சரீரத்தை வெட்டிப்பீங்களா? என்னுடைய அளவுக்கு தான் சட்டம். அப்போ இந்த நியாய பிரமாணமோ இந்த சட்ட திட்டங்களோ மனிதர்களுக்காக தான். மனிதர்கள் சட்ட திட்டங்களுக்காக இல்ல. இது யார் சொன்னா? ஏசாமி சொல்றார். அதனால அவர் இந்த சட்ட திட்டங்களை உடைத்து அந்த மனிதனை சுகப்படுத்துகிறார். காரணம் என்னவென்றால், சட்ட திட்டங்கள், சடங்காச்சாரங்கள், இதை எல்லாவற்றிலும் காட்டிலும் எது பெருசு? அந்த மனுஷனுக்கு கிடைக்க இருந்த விடுதலை பெருசு. இன்னைக்கு நிறைய நேரத்தில் இந்த திருச்சபைகள் எல்லாம் ரொம்ப சட்ட திட்டங்களை ஃபாலோ பண்றதுல ரொம்ப முக்கியமா இருக்கிறாங்க. நான் சொல்றேன், சட்ட திட்டங்கள் எல்லாம் முக்கியம் கிடையாது. எதுதான் முக்கியம்? விடுதலை தான் முக்கியம். இன்னைக்கு இதெல்லாம் யாருக்காக ஏற்படுத்தப்பட்டது என்றால் மனுஷங்களுக்காக. அப்ப நீங்க எதுக்கு முக்கியத்துவம் தரீங்க? அவங்களுடைய ஆடைகள், அவங்களுடைய வெளிப்புற தோற்றங்கள், அவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை. அவங்களுடைய வாழ்க்கை தான் முக்கியம், அவங்க மனசு தான் முக்கியம், அவங்களுடைய மனமாறுதல் தான் முக்கியம். அப்போ இன்னைக்கு இந்த திருச்சபை எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிற திருச்சபையாக இருக்கணும். திருச்சபைகள் பரிசுத்தவான்களுடைய கூடாரம் அல்ல, பாவிகளுடைய மருத்துவமனை. புரிஞ்சுக்கோங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாமே 100% பர்ஃபெக்ட் கிடையாது. இங்க எல்லாருமே பாவிகள் தான்.
ஆண்டவர் சொல்றாரு, சுகமாய் இருக்கிறவனுக்கு மருத்துவர் தேவையில்லை, பிணியாளிகளுக்கு தான். அப்ப நீங்க நான் குற்றப்படுத்துற இந்த 100 பேரும் பாவி தாங்க. நான் பாவினால் தானே திருச்சபைக்குள்ள வரேன். ஏன்னா எனக்கு யார் தேவை? ஆண்டவர் தேவை. அப்ப இந்த லெந்து நாட்கள் நான் பாவின்னு உணர்ந்துக்கிறேன். நான் மனம் மாறுறதுக்காக தான் கடவுள் இடத்துல வர. அவ்வளவுதான். இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த லெந்து நாட்களுடைய கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. நான் 320 நாள் நான் பாவியா தான் இருக்கிறேன். இந்த 40 நாள் நான் என்ன பண்றேன்? அது 40 நாள் இருந்தா போதுமா? போதாது. இந்த 40 நாள் வழியா நான் முழுசா என்னை மாத்திக்கிறதுக்கு ஒரு பயிற்சி. அவ்வளவுதான். இன்னைக்கு வாக்கிங் போகணும்னு நினைக்கிறீங்க, படுத்துக்கினே இந்த வாக்கிங் போக முடியாது. ஏன் சின்ன பண்ணோம்? நடக்கணும். எத்தனை நாள் நடக்கணும்? ஒரு நாள் நடந்தா போதுமா? தொடர்ந்து நடக்கணும். அது போல தான் இந்த 40 நாள் ஒரு பயிற்சி. நான் லென்ட்ட சீசன் சொல்ல விரும்பல, லென்ட்ட நான் ஒரு ஜேர்னின்னு சொல்றேன். இது ஒரு பயணம். இந்த 40 நாள் நான் சில காரியங்களை செய்யறேன், சில காரியங்களை செய்யாம இருக்கிறேன். இது எதுக்குன்னா மீதி இருக்கக்கூடிய 320 நாட்களையும் நான் செய்வதற்கு ஒரு பயிற்சி. ரைட்டா? இந்த பயிற்சியில நீங்க உள்ள வரீங்களா வரலன்றது உங்க விருப்பம். ஆனா இதெல்லாம் பண்ணா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் மாறும், நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையும் மாறும். சோ கடவுள் இந்த லெந்து நாட்களை உங்களுக்கு பயனுள்ளதாக அமைத்து தருவார் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல கடவுளே, இந்த காலை வேலைக்காக நன்றியோடு உம்மை தியானிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த லெந்து நாட்களை, இந்த மீட்பின் நாட்களை குறித்து நாங்கள் சிந்திக்கும்படியாக ஆண்டவரே, நாங்கள் மீட்கப்படுவது வழியாக மற்றவர்களை மீட்பின் வழியாக கொண்டு செல்ல எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, இந்த லெந்து நாட்கள் என்பது இழந்த ஆன்மீகத்தை மீட்டெடுக்கக்கூடிய நாட்களாகவும், ஆண்டவரே இந்த லெந்து நாட்கள் என்பது இழந்த வாழ்வை மீட்டெடுப்பதற்காகவும், ஆண்டவரே இந்த லெந்து நாட்கள் என்பது இழந்த உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகவும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை நிலைநிறுத்தியவர்களாக எங்களை நாங்கள் தூய்மையாக்கிக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். திவ்யகரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே. ஆமென்.